ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் 8 வருஷமா உடம்ப அசைக்க முடியாம இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வெறும் மனசால செஸ் விளையாடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இதே டெக்னாலஜி வச்சு நம்மளோட பிரைவசியான நினைவுகளை கூட அடுத்தவங்க படிக்க முடியும்னு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை வருது. இதுதான் எலான் மாஸ்கோட நியூரோ லிங்க். அப்போ இது மெடிக்கல் ஃபீல்டுக்கு கிடைச்ச வரமா, இல்ல நம்ம பிரைவசிக்கு வரப்போற சாபமா? இந்த சிப்போட நன்மைகளை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்க மர்மமான சோதனைகள், சர்ச்சைகள் மற்றும் எதிர்காலத்தில் இது உருவாக்க போற சிக்கல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். காலையில எந்திரிக்கிறது, நடக்கிறது, பேசுறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா சிலருக்கு இது ஒரு வாழ்நாள் கனவு. ஒரு விபத்தாலேயோ நோயாலேயோ உடம்ப அசைக்க முடியாம வீல் சேர்லயே முடங்கி கிடக்கிற கோடிக்கணக்கான மக்களோட வழியை நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியுமா? அவங்க மனசு எவ்வளவுதான் வேகமா பறந்தாலும் அவங்க உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சமா வந்தது தான் இந்த நியூரோலிங்க். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளையும் கம்ப்யூட்டரும் நேரடியா பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த கற்பனைக்கு எலான் மாஸ்க் கொடுத்த ஒரு உருவம் தான் இந்த டெக்னாலஜி. இது வெறும் சிப் கிடையாது. இது நம்ம மூளைக்கும் இந்த டிஜிட்டல் உலகத்துக்கும் நடுவில் ஒரு பாலம் கட்டுற பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். இதோட முதல் சக்சஸ் பப்ளிக்கா நமக்கு தெரிஞ்ச முதல் யூசர் 29 வயசான நோலன் ஆர்பாக். ஒரு விபத்துல தோள்பட்டைக்கு கீழே உடம்பு முழுக்க செயலிழந்து போன நோலனோட மூளையில இந்த நியூரோலிங்க் சிப்பை வச்சாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் வெறும் நினைவுகளால கம்ப்யூட்டர் கர்சரை மூவ் பண்றாரு. ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கேம் விளையாடுறாரு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு நிஜம். கண் தெரியாதவங்களுக்கு பார்வை, காது கேட்காதவங்களுக்கு கேட்கும் திறன், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்கள நடக்க வைக்கிறது நியூரோலிங்க் கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாமே கேட்க ஒரு வரம் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த டெக்னாலஜிக்கு ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. வாங்க அந்த பக்கத்தை பத்தி விரிவா பார்ப்போம். நியூரோலிங்கோட இன்னொரு பக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளை கோடிக்கணக்கான நியூரான்ஸ், அதாவது நரம்பு செல்களால ஆனது. நாம யோசிக்கும் போதும் சரி, ஒரு வேலை செய்யும் போதும் சரி, இந்த நியூரான்களுக்குள்ள குட்டி குட்டியா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகும். நியூரோலிங்க் சிப் இந்த சிக்னலை சரியா படிச்சு அதை கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி டிஜிட்டல் கமாண்டா மாத்துது. அந்த சிப் ஒரு காயினை விட சின்னதாக இருக்கும். அதில் நம்ம தலைமுடியை விட மெல்லிசான ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். இதை மனுஷங்க கையால் துல்லியமாக மூளையில் பொருத்தவே முடியாது. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ரோபோவை நியூரோலிங்க் உருவாக்கியிருக்கு. இந்த ரோபோ ரொம்ப துல்லியமாக மூளையோட மேல் பகுதியில் இந்த சிப்பை பொருத்திடும். சிப் வச்சதுக்கு அப்புறம் அது உங்களோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். உதாரணமாக, நீங்கள் உங்கள் கையை அசைக்கணும்னு நினச்சா போதும், அந்த எண்ணத்தால் உருவாகிற சிக்னலை இந்த சிப்பு கண்டுபிடிச்சு ப்ளூடூத் வழியாக உங்கள் கம்ப்யூட்டருக்கோ ஸ்மார்ட் ஃபோனுக்கோ அனுப்பிடும். அந்த டிவைஸ் அந்த கமெண்ட் எடுத்துக்கிட்டு கர்சரை மூவ் பண்ணுற மாதிரி வேலைகளை செய்யும். இப்படி தான் நோலன் ஆர்பா கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. கேட்கவே பிரமிப்பாக இருக்குல்ல? ஆனால் இந்த பிரமிப்புக்கு பின்னாடி நம்ம கொடுக்க போகிற விலை என்னங்கிறது தான் உண்மையான கேள்வி. இப்போ தான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நியூரோலிங்கோட சர்ச்சைக்குரிய பக்கங்களை பற்றி பார்க்கலாம். முதல் ரகசியம், மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிப்பை பன்றிகள், குரங்குகள்னு நிறைய விலங்குகள் மேலே டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு குரங்கு தன் மனசாலேயே வீடியோ கேம் விளையாடுற வீடியோவை நியூரோலிங்க் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய அதிர்ச்சிகரமான கதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. சில புகார்கள் படி இந்த சோதனைகளில் கிட்டத்தட்ட 1500 விலங்குகள் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ரிசர்ச்சை வேகப்படுத்தணும்னு சொல்லி சர்ஜரியை ரொம்ப அவசரமாக செஞ்சதால நிறைய விலங்குகள் கொடுமையான வழியை அனுபவிச்சு செத்து போனதா அங்க வேலை செஞ்ச முன்னாள் ஊழியர்களும் விலங்கு நல அமைப்புகளும் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு குரங்கோட மூளையில வச்ச சிப்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அது இறந்து போனது மாதிரி பல பகீர் தகவல்கள் வெளியாச்சு. ஒரு மருத்துவ அதிசயம்னு சொல்லப்படுற டெக்னாலஜியோட அடித்தளமே இத்தனை உயிர்களோட வழியில கட்டப்பட்டதா சொல்லப்படுறது தான் அதோட முதல் இருண்ட ரகசியம். ஓகே, இப்போ 2வது ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். உங்க பேங்க் பாஸ்வேர்டை எவ்வளவு பத்திரமா வச்சுப்பீங்க? இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க நினைவுகள், ஆசைகள், கனவுகள், பயங்கள்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லாமே டிஜிட்டல் டேட்டாவா மாறினா என்ன ஆகும்? நியூரோலிங்க் மாதிரி டெக்னாலஜி பரவலாகும் போது இந்த டேட்டாவை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? இது எங்க ஸ்டோர் செய்யப்படும்? இந்த தகவலை மற்ற கம்பெனிக்கு விற்க மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? நீங்க அடுத்து என்ன வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மூளையில இருந்து அந்த சிக்னல் எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரியான விளம்பரங்கள் வந்தா எப்படி இருக்கும்? நம்ம பிரைவேசியோட கடைசி எல்லையான நம்ம மனசே ஒரு வியாபார பொருளா மாறுற அபாயம் இதுல இருக்கு. இப்போ 3வது ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறதை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மனுஷனோட மூளையை ஹேக் பண்ண முடியுமா? நியூரலிங்க் மாதிரியான கருவிகள் இப்போதைக்கு மூளை சிக்னலை படிக்கிறதுக்கு, அதாவது ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. ஆனால் ஃப்யூச்சரில் மூளைக்கு திரும்ப சிக்னலை அனுப்புகிற, அதாவது ரைட் பண்ணுற திறன் இந்த டெக்னாலஜிக்கு வந்தால் என்ன ஆகும்? இது ஒரு டூ வே ரோடு மாதிரி மாறும்போது ஆபத்து அதிகமாகும். யாராவது உங்கள் மூளையில் இருக்கிற சிப்பை ஹேக் பண்ணி தப்பான சிக்னலை அனுப்பி உங்களை ஒரு தப்பான செயலை செய்ய வச்சா அதோட விளைவு எப்படி இருக்கும்?
இது இப்போ கேட்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்தாலும் டெக்னாலஜி ரீதியாக இது சாத்தியமாகக்கூடிய ஒரு ஆபத்து தான். நம்ம உணர்வுகள் கூட இன்னொருத்தரோட கண்ட்ரோலுக்கு போகிற ஒரு பயங்கரமான எதிர்காலத்துக்கு இது வழிவகுத்துடுமோன்னு ஒரு கேள்வி எழும்புது. இப்போ கடைசி 4வது ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட விலை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்போ கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் இந்த சிப்பை வாங்கி தங்களோட அறிவையும் நினைவாற்றலையும் பல மடங்கு அதிகப்படுத்திக்கிட்டா என்ன ஆகும்? ஒரு பக்கம் சாதாரண மனுஷங்க, இன்னொரு பக்கம் டெக்னாலஜியால் அப்கிரேட் ஆன சூப்பர் ஹியூமன்ஸ் உருவாகியிருப்பாங்க. படிப்பு, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலேயுமே இந்த மேம்படுத்தப்பட்ட மனிதர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. இது பணக்காரர்களை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கி ஏழைகளை இன்னும் பின்தங்கியவங்களா மாத்திர ஒரு மோசமான சமூக ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். இது ஒரு புதுவிதமான டிஜிட்டல் இனவாதத்துக்கு கூட வழிவகுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மனுஷனோட வலியை குறைக்கிற ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்குமா, இல்லை நம்மளையே அடிமைப்படுத்துகிற ஒரு ஆயுதமாக மாறுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ தொடர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை தொடரலாம். உண்மையிலே எந்த ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜியுமே ஒரு கத்தி மாதிரி தான். அதை வச்சு உயிரை காப்பாற்றுற சர்ஜரியும் பண்ணலாம், ஒரு உயிரை எடுக்கவும் செய்யலாம். நியூரோலிங்க் விஷயத்துலையும் இதுதான் நிதர்சனம். செயற்கை நுண்ணறிவோட அசுர வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கணும்னா மனுஷங்களும் டெக்னாலஜி கூட சேர்ந்து தங்களை அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது தான் எலான் மாஸ்கோட வாதம். நோயால் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இது ஒரு மறுவாழ்வை கொடுக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம திறக்கிறது ஒரு பேண்டோராஸ் பாக்ஸ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு தடவை திறந்துட்டா அதுலேருந்து வர்ற தீமைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது தான் இங்கே இருக்கிற $1,000,000 கேள்வி. பிரைவசி இழப்பு, மைண்ட் கண்ட்ரோல், சமூக பிளவு மாதிரியான ஆபத்துகள் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிற உண்மையான சவால்கள் தான். நியூரலிங்க் மனிதன்னா யாரு? நம்மளோட உணர்வுகள், அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன, நம்ம அடையாளம் எதுங்கிற மாதிரியான ரொம்ப ஆழமான கேள்விகளை எழுப்புது. நம்ம மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்கள் தான் நாம. அந்த எண்ணங்களை டிஜிட்டலாகி விற்கப்படுற ஒரு பொருளாக மாறும்போது மனிதனோட மதிப்பு என்னவாகும்? விஞ்ஞானத்தோட வளர்ச்சி நம்மளை பிரமிக்க வைக்கும். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம சட்டங்களும் சமூக விதிகளும் வளருதான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். மனிதன் கடவுளாக முயற்சி பண்ணுற இந்த விளையாட்டில் நமக்கு கிடைக்க போகிற வரம் பெருசா, இல்லை அதுக்காக நம்ம கொடுக்க போகிற விலை பெருசா? இந்த டெக்னாலஜியோட எதிர்காலத்தை ஒரு சமூகமாக நாம் எடுக்கிற முடிவுகள் தான் தீர்மானிக்க போகுது. அதோட முடிவு நம்ம கைகளில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான மிஸ்டீரியஸான வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.